இதைத்தான் யாக்கோபு எழுதுகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் ஆகப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்காக அடிபடும் பொழுது, கிறிஸ்துவுக்காக அவமானப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்காக ஆகாதவன் என்று தள்ளப்படும் பொழுது, கிறிஸ்துவுக்காக கொல்லப்படும் பொழுது அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் என்ன செய்கிறது இருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதனைக்கு உட்படாமல் தீமை என்று எங்களை என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். அதாவது இந்த சோதனையிலிருந்து நாம் உட்படாமல்னா, இந்த சோதனையிலிருந்து மேற்கொள்ளப்படாமல், இந்த சோதனைகளால் நாம் தோற்கடிக்கப்படாமல், இந்த சோதனைகளில் உள்ள போய், இந்த சோதனைகளால் நாம் தோற்கடிக்கப்படாமல், இந்த சோதனைகளில் உள்ள போய் பாவம் இல்லாமல் வெளியே வருவதற்காக. ஆமென், ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு தான் யாக்கோபு 1:12 எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். பாக்கியவான் என்னெல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கிறோம்? ஹாப்பி, ஃபார்ச்சுனேட், ப்ராஸ்பரஸ், என்வி, சந்தோஷமாக இருக்கிறவன், அதிர்ஷ்டசாலியை போல இருக்கிறவன், அவன் செய்வதெல்லாம் வாக்கியம், மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஓகோன் என்று இருக்கிறவன். சோதனையை சகிக்கும் பொழுது நமக்கு பெரிய சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரம் அறியும் பொழுது அது சத்தியம் நம்ம என்ன செய்யும், விடுதலை ஆக்கும். அது மட்டுமல்லாமல் அவன் அந்த வார்த்தை, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. அப்போ சோதனை எதுக்குங்க வருது? உங்களுக்கும் எனக்கும் நம்மளை உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுவதற்காக. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, சோதனை வேணுமா வேண்டாமா? நம்மளை உத்தமர்கள் என்று கர்த்தர் விளங்க பண்ணுகிறார். யாருக்கு முன்பதாக? சாத்தானுக்கு முன்பதாக, தேவனற்ற இந்த உலகத்தின் மக்களுக்கு முன்பதாக. நம்மை காரை திரை எந்தவித மாசற்றவர்களாக, துப்புரவானவர்களாக, சுத்தமானவர்களாக, கிறிஸ்துவின் இரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக விளங்க பண்ணுகிறார். எப்படி? அந்த சோதனையை நாம் சகிக்கும் பொழுது. எப்படிங்க அதை சகிக்க முடியும்? அந்த சோதனையை நாம் சகிக்கும் பொழுது. எப்படிங்க அதை சகிக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எபிரேயர் 12 அதனுடைய 3 படியுங்கள். தமக்கு விரோதமாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான விசேஷத்தை தான் படிச்சுட்டு இருக்கோம். வேற யாரையும் பற்றி வெனிசில படிக்கல. தமக்கு விரோதமாக இவ்விதமான விபரீதங்களை சகித்த இயேசுவையே நினைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? சோதனைகளை நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறோம்? சோதனைகளை சகிக்கிறவர்களாக, விபரீதங்களை சகிக்கிறவர்களாக. இந்த பிரச்சனைக்கு நாம் காரணமாகவே இருக்க மாட்டோம், ஆனால் அபாண்டமாக நம்ம மேலே என்ன செஞ்சிருவாங்க? பழியை போட்டுருவாங்க. இதுக்கு பேர் தான் விபரீதம். நான் ஒன்றுமே செய்யலையே, அதுக்கு பேர் தான் விபரீதம். இயேசு என்ன அக்கிரமம் செய்தார்? அவ்வளோத்தையும் சகிச்சிருப்பார். இன்னைக்கு காலையில் படித்தேன், ஒருத்தன் கன்னத்தில் அடிச்சுட்டு, உன்னை அடித்தது யாருன்னு ஞான திருஷ்டினால சொல்லப்பா. ஏன் அவருக்கு சொல்ல தெரியாதா? உனியும் தெரியும், உங்கள் அப்பனையும் என்ன செய்யும் தெரியும். நீங்கள்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்னதாகவே நான் என் பிதாவின் இடத்துல என்ன செய்தேன்? இருந்தவன் குருடனே, என்னைய பார்த்து யார் அடித்ததுன்னு நீயா கேட்குற?